என்ன தம்பி, நேத்து தான் கடலை மிட்டாய 10 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்னைக்கு பாதி விலை ஏத்தி சொல்றீங்க அப்படின்னு கடையில போய் கேட்றாதீங்க. ஏன்னா கடலை மிட்டாய்க்கு பேர் போன நம்ம கோவில்பட்டியிலேயே உற்பத்தி செய்யப்படக்கூடிய கடலை மிட்டாயோட விலைய 40% வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் வாங்க. கடலை மிட்டாய்னாலே அது கோவில்பட்டி தான். புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு சந்தையில எப்போதுமே தனி மவுசு இருக்குது. அதனாலேயே நம்ம ஊரு கடலை மிட்டாய் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யப்படுது. இதனாலேயே கோவில்பட்டியில பல வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்துல மட்டும் சுமார் 120 கடலை மிட்டாய் உற்பத்தி நிறுவனங்கள் கடலை மிட்டாயை பாரம்பரிய முறைப்படி கடலை, வெல்லம், ஏலக்காய் இதையெல்லாம் வச்சு மனமா தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஏழைகளின் பாதாமான வேர்க்கடலையை வச்சு எளிய மக்களும் வாங்கி சாப்பிடுறது மாதிரி தயாரிக்கப்படக்கூடிய நம்ம ஊரு கடலை மிட்டாயோட விலைய உயர்த்துறாங்களா? கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சமீப காலமா உயர்ந்து வரக்கூடிய நிலக்கடலையோட விலை தான் இந்த விலையேற்றத்திற்கு காரணம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால வரைக்கும் 80 கிலோ எடை கொண்ட நிலக்கடலை மூட்டை 8000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த மூட்டை 6500 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து 14500 ரூபாயா விற்பனை செய்யப்படுதா. இதனால உற்பத்தி செலவு அதிகரிச்சிருக்கிறதா சொல்லக்கூடிய உற்பத்தியாளர்கள் பொருளோட விலையை 40% உயர்த்துறதா முடிவு செஞ்சு ஜனவரி 28 இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இனியும் விலை கூடிச்சா என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம 40% விலை கூட்டலாம் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தானா? எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். இதனால 180 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த 1 கிலோ கடலை மிட்டாய் இனி 220 ரூபாய்க்கு விற்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னதான் வெரைட்டியா கலரா மிட்டாய்கள் வந்தாலும் நம்ம 90s மக்களோட எமோஷன் என்னவோ கடலை மிட்டாய் தானே. இந்த செய்திய கடலை மிட்டாய அதிகமா விரும்பி சாப்பிடுற உங்க நண்பருக்கு அனுப்புங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.